கவிஞர் சினேகன் அவங்களோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நைட்டு ஃபுல்லா தூங்காம இருக்காரு அப்படிங்கிற ரொம்பவே சோகமான ஒரு செய்தி தான் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவின் பிரபல பாடலாசிரியரும், நடிகருமான சினேகன் அவர்கள் சமீபத்தில அவரோட தந்தை மறைவு குறித்து ரொம்பவே எமோஷனலா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. தொடர்ந்து ஏகப்பட்ட திரைப்பிரபலங்களும், ரசிகர்களும், அரசியல் பிரமுகர்களும் அவரோட தந்தை மறைவுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தாங்க. பிறகு அவங்களோட சொந்த மாவட்டமான தஞ்சாவூர்லயே போயிட்டு அவங்களோட சொந்த ஊர்ல நல்லடக்கம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்க இந்த ஒரு வேளையில, சினேகன் அவர்கள் தந்தை இறப்புக்கு பின் தொடர்ந்து நைட்லாம் தூங்காம இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது அவங்களோட அப்பாவுக்கு கடந்த 1 வாரமாகவே உடல்நலம் முடியாம இருந்திருக்கு. அதனாலேயே அவரு பகலா அவர தூங்காம பார்த்துட்டே இருந்திருக்காரு. அவரோட பிஸி ஷெட்யூல் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு, அவங்க அப்பா கூடவே தான் கடைசி வரைக்கும் இருந்திருக்காரு. ஒரு சில டைம் அவர் நைட்டு தூங்குனாலுமே, அவர் கூடவே இவரும் இருந்திருக்காரு. இப்படிலாம் பார்த்துக்கிட்டாலுமே, நேரம் அப்படின்னு வந்தா நம்ம எல்லாரும் போய் தான் ஆகணும். அண்ட் அவங்க அப்பாவோட இறப்புக்கு அப்புறமும் அவரால ஃப்ரீயா இருக்க முடியல. ஏன்னா சென்னையில நல்லடக்கம் பண்ணல. தஞ்சாவூருக்கு வர வேண்டியது இருந்துச்சு. அதனால அதற்கு ஆக வேண்டிய ஏற்பாடுகள், அதுக்கப்புறம் இங்க வந்து நல்லடக்கம் பண்றது அப்படின்னு தொடர்ந்து அவங்களோட அப்பாவோட இறப்புக்கு முன்னும் சரி, அவங்க அப்பாவோட இழப்புக்கு பின்னும் சரி, அவரு இரவு ஃபுல்லா தூங்காம இருந்திருக்காரு. அண்ட் நேத்திக்கு நைட்டுமே அவர் கம்ப்ளீட்டா தூங்கலையாமா. அவங்க அப்பாவ பத்தி தான் ரொம்பவே எமோஷனலா நெனச்சு பேசிட்டே இருந்தாராமா. இதனால அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களோட மனைவி ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. இப்படி நைட்லாம் தூங்காம இருந்தா கண்டிப்பா உங்களோட உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்பவே மோசமா போயிரும். அவருக்கு வந்து நேரம் வந்துருச்சு, அவரு போயிட்டாரு. இதுக்கப்புறம் அவரு சாமியாவே இருந்து நம்ம கூட தான் இருக்க போறாரு. அப்படி இருக்கையில நீங்க அவரையே நெனச்சு உங்க ஹெல்த்த ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்மளோட ஃபேமிலிக்கு மிகப்பெரிய ஒரு சஃபரா மாறிரும். தயவு செஞ்சு ஒழுங்கா சாப்பிடுங்க, தூங்குங்க அப்படின்னு தொடர்ந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சினேகன் அவர்களுக்கு வற்புறுத்தி வந்துட்டு இருக்காங்களாமா. வலியுறுத்தியும் வந்துட்டு இருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு செய்தி சமீபத்தில வெளியாகி ரசிகர்களும் சினேகன் அவர்களுக்கு இதே விஷயத்த தான் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல நடிகரும் மற்றும் இயக்குனருமான பாண்டியராஜன் அவர்கள் பத்தி ரொம்பவே சூப்பரா ஒரு சில விஷயங்கள ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் இயக்கியிருந்த அஞ்சாதே படத்துல பாண்டியராஜ் சார் வில்லன் கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அதுக்கு அப்ரோச் பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அப்ப அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, பாண்டியராஜ் சார் இத கேட்டுட்டு எனக்கு பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு. என்னது நான் வில்லனா? எந்த ஆங்கிள்ல என்ன வில்லனா பார்க்குறீங்க? ஏற்கனவே நான் ஹைட் கம்மி. இதில நான் எப்படி வில்லனா தெரிவேன்? அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அதோட சேர்த்து நான் ஒரு மீசை எடுக்கணும் சார் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். அவரு பயங்கரமா டென்ஷன் ஆகி என்ன வெளிய போ அப்படின்ட்டாரு. ஏன்னா மீசையும் எடுத்துட்டா அங்க என்ன கம்பீரம் இருக்க போகுது? எப்படி வில்லனா போர்ட்ரே ஆகும்? என்ன சொல்றீங்கன்னே புரியல அப்படின்னாரு. என்ன நம்புங்க, கண்டிப்பா அந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நான் சொல்லி கன்வின்ஸ் பண்ணேன். அதே மாரி ஆடியன்ஸ்க்கு அந்த கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்படி தான் நான் அந்த கேரக்டருக்கு அவர வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு மிஷ்கின் அவர்கள் அஞ்சாதே படத்துல நடிச்ச பாண்டியராஜ் சார் பத்தி ஷேர் பண்ணியிருந்தாரு. அது இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு.